6 மாசம் கழிச்சுதான் கல்யாணங்கிறதுல நீ உறுதியா இரு. அதான் உனக்கு நல்லது. அதுல நான் உறுதியா இருக்கேன்க்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி ரேவதி, நான் வரேன். ம். நில்லடி. என்ன ரேவதி மனச குழப்ப பாக்குறியா? நான் எங்கம்மா குழப்பன? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கல்யாணம் வேண்டாங்கிற மாதிரி தானே மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க செய்யறதோ நியாயமே இல்ல. ரேவதி பழச மறந்து தான் கல்யாணமே ஞாபகம் இல்லாம இருக்காமா? அவளுக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அது கூட எவனையும் கூட்டிட்டு வந்து அவன் தான் கார்த்தின்னு ரேவதிய நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறதெல்லாம் நீங்க ரேவதிக்கு செய்யற துரோகம். அவ உங்களை ரொம்ப நம்புறாமா. அந்த நம்பிக்கையை கொல்றதுல பாவமா? ஏய், அவளை பெத்தவன் நான். அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன ஒருத்தன் ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அவகிட்ட இருந்து என் பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவனை பத்தின ஞாபகமே அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. கடவுளா பார்த்து எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அத புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டு ரேவதி வாழ்க்கையில இருந்து அவனை முழுசா வெளியேற்ற போறேன். எக்காரணத்தை கொண்டு இங்க இருக்கிறது கார்த்திக் இல்லைங்கிற உண்மை ரேவதிக்கு தெரியக்கூடாது. வேலைக்கு போனா ஒரு சேஞ்ச் ஆவது கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஃபியூச்சர்ல உதவியா இருக்கும்பா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரேவதி. நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாகி வந்திருக்க. அங்க போனா அந்த வேலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த வேலைனால உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானா அது உன் ஹெல்த்தை தான் பாதிக்கும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு போறத பத்தி யோசி. ரேவதி, நீ இப்ப வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்லாம் ஒண்ணும் இல்லையே. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பா. அப்புறமா பார்த்து வேலைக்கு போய்க்கலாம். மா, வேலை எங்க போயிட போகுது? எப்ப வேணாலும் போய்க்கலாம். உடம்பு தானே முக்கியம். அம்மா, நான் வேலைக்கு போறத பத்தி எல்லாரும் அவங்க கருத்து சொல்லிட்டாங்க. நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? நீ வேலைக்கு போ ரேவதி. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நிஜமா தான் சொல்றீங்களாம்மா? ஆமா ரேவதி, நீ வேலைக்கு போ. எனக்கு அதுல முழு சம்மதம். என்ன ஈஸ்வரி சொல்ற? இப்ப அவ வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? முதல்ல அவ உடம்பு முழுசா தேறி வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாமே. அப்பா பாருங்க, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. கல்யாணமா 6 மாசம் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் வேலைக்கு போறேனே. அம்மா, நீங்க கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. ஆமாங்க, ரேவதி வேலைக்கு போட்டும். இந்த நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. எனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ இல்லாம இருக்கிறதுனால உங்க குடும்ப ஆளுங்க அவகிட்ட அதிகமா பேச முடியாது. அது நமக்கு சாதகம் தான். இன்னொரு விஷயத்தை மட்டும் நாம கவனமா வாட்ச் பண்ணணும். எதை சொல்றீங்க? அந்த கம்பெனிக்கும் அந்த கார்த்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல ரேவதி இன்டர்வியூக்கு போறது தெரிஞ்சா அவ அங்க வரானான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ வீட்டுல இருக்கிறத விட அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அப்ப நம்ம அதையும் கவனமா பார்க்கணும் அத்தை. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு ரேவதி இன்டர்வியூக்கு போறப்போ நீ அவ கூட போ. அந்த ஆபீஸ பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படியே அந்த இடத்தை நல்லா வாட்ச் பண்ணு. அவனுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க அத்தை. நாளைக்கு நானும் ரேவதியோட அந்த கம்பெனிக்கு போய் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன். ஏன் ரேவதி, உன்கிட்டதான் வீட்டுல அவ்வளவு ட்ரெஸ் இருக்குல்ல, இப்ப எதுக்கு புதுசா எடுக்கணும்ன்ற? அக்கா, நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன். அப்ப புதுசா போட்டு போனா தானே ஃப்ரெஷ்ஷா அழகா தெரிவேன். வீட்ல இருக்கிற பழைய ட்ரெஸ் போட்டுட்டு போனா சரியாவாக்கா இருக்கும்? இன்டர்வியூ போறதுக்கே நீ இவ்ளோ அலப்பற பண்றியே, இன்னும் வேலை எல்லாம் கிடைச்சா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அக்கா, வேலை கிடைச்சதும் தினம் தினம் ஒரு ட்ரெஸ் போட வேண்டியதுதான். லைஃபை என்ஜாய் பண்ணோம்க்கா. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணணும்? சரி வா, செலக்ட் பண்ணலாம். அக்கா, இன்டர்வியூல எப்படியும் நான் செலக்ட் ஆயிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா.
6 மாசத்துக்கு ஜாலியா வேலை பார்க்க போறேன். நான் சொன்ன மாதிரியே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். ரேவதி, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. சரி வா போலாம். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். தேங்க்யூ. வா. கார்த்தி. ம்? என்ன ரேவதி? ஒன்றும் இல்லக்கா, இந்த கார்த்தின்ற பேரு நான் அடிக்கடி கேட்குறேன். கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் கார்த்தி கார்த்தின்னு தான் சொல்றாங்க. இந்த பேரு என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதுக்கா. ஆனா இந்த பேரு ஒரு மரத்துல இருக்கிற பறவைலாம் பறந்து போனா அதுக்கப்புறம் ஒரு உணர்வு இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி இந்த மழை பெஞ்ச ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த அக்கா, அந்த பெயின் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இல்ல, அது டிஸ்டர்ப்னு சொல்ல முடியல, ஒரு சந்தோஷமானும் தெரியல, என்னன்னே புரியலக்கா. அது உன் புருஷன் பேருடி. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ அவரோட சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவ. அதான் உன்னால அவரை மறக்க முடியல. சீக்கிரமே உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து உன் புருஷனோட சேர்ந்து வாழவேன்னு நம்பிக்கை இருக்கு. அக்கா, என்னக்கா யோசிக்கிறேன்? வா போலாம். வா. இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரலாம். உங்களுக்கு என்ன ஜாப், எவ்வளவு சேலரி, எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு, பாத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். போலாமா? வாங்க கருத்து சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏன் எதுக்குன்னே கேட்காம ரேவதி இந்த வேலையில் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு. என்ன சார் இதை போய் பெருசா பேசுறீங்க? நீங்க எனக்கு பிசினஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உதவ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். என்னடா போயிட்டாங்களா? இப்பதான் போறாங்க மாப்ள. சரி, ஓகே யூ சார். ஆர் ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச். வா. மாப்ள, எப்படியோ சிஸ்டருக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இல்லைடா, இனிமே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அத்தை கண்டிப்பாக இந்த கம்பெனியை பற்றி விசாரிப்பாங்க. அவங்களுக்கு எக்காரணத்து கொண்டோம் இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியவே கூடாது. கண்டிப்பா மாப்ள, தெரியாம பாத்துக்கலாம். ம், போகலாம். ம்.